அஸ்ஸலாம் அலைக்கம். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இஃப்தாருக்கு முட்டை, கஞ்சி, வடை, கடையில் வாங்கின வடை, நன்னாரி சர்பத்து, பழங்கள்லாம் வைத்து நோன்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அடிப்பொலியான சூப்பருங்க இறால் பிரியாணி, பீன்ஸ் வைத்த இறால் பிரியாணி செய்ய போகிறேன். மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்மளும் மீண்டும் மீண்டும் செய்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுப்போம். சூப்பராக இருக்குங்க. 8 வெங்காயம் எடுத்திருக்கேன். தயிர் பச்சடிக்கும் சேர்த்து, பிரியாணிக்கும் சேர்த்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம தோலன் இருக்கான்னு இல்லையா அவங்கள்ட்ட கொடுத்து கட் பண்ணியாச்சு. நல்லா பொடிசாக கட் பண்ணி பிரியாணி செய்து பாருங்கள். வேறு லெவல் தான் பிரியாணி. நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம தோழன் கொடுத்து விட்டான். அதை எடுத்துருவோம். எடுத்துட்டு அடுத்தது பிரியாணிக்கு உள்ளதை ரெடி பண்ணிவிடுவோம். நல்லா இறாலை 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நான் 1/2 கிலோ ஸ்டோரேஜ் பண்ணி இன்னொரு நாளைக்கு மற்ற ரெசிபியும் செய்துப்போன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ மட்டும் பிரியாணிக்கு உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் மஞ்சள்தூள், உப்பு போட்டு வைத்திருந்தேன். ஒரு 2 வாஷ் பண்ணால் போதும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் ஒரு பாத்திரத்தில். எடுத்துட்டு இதுக்குள்ளே மசாலாலாம் கொடுக்கணும். இதே போல் செய்து கொடுங்க ஒரு நாளைக்கு. அவங்க மீண்டும் மீண்டும் எனக்கு இறால் பிரியாணி, பீன்ஸ் வைத்த இறால் பிரியாணி வேணும்னு கேட்பாங்க. அது சொன்னால் புரியாது, ருசித்து சாப்பிட்டால்தான் தெரியும். அதுமாதிரி சொன்னால் புரியாது, சுவைத்தால் தான் தெரியும். கண்டிப்பாக இந்த சாப்பாடில் கண்டிப்பாக இது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இறால் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு, புதினா மல்லி ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் லெமன் போட்டாலும் போடலாம். லெமன் நான் பிரியாணிக்கு சேர்க்கறதுனால போடல. லெமன் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த கிரேவிலாம் செய்கிறோம் இல்லையா, அப்போ செய்யும் போது லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விடுங்க, ஒரு பாதி லெமன். இப்போ இந்த இறால் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இதில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இறாலை வறுத்து எடுத்துப்போம். ஆயில் தேவையான அளவு ஆயில் விட்டு இப்போ இறாலை பொரித்து எடுத்துருவோம். 3/4 பதத்துக்கு இதை வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துருவோம். இதை வறுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சூப்பர் தான். அப்புறம் இந்த இறாலை நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வறுத்து எடுத்துருவோம். எடுத்துட்டு எப்போதுமே இறால், கருவாடு, கத்திரிக்காய் இதெல்லாம் நாங்கள் சேர்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டில். ஏன்னா அரிப்புலாம் வருது, அலர்ஜி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கோம். இறால் மட்டும் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் எடுத்துக்கிறது. அதனால் இன்றைக்கி பிரியாணி சஹருக்கு பிரியாணி செய்யலை, ஒரு நாளைக்கு பிரியாணி செய்துடுவோன்னு சொல்லிட்டு இறால் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, இறால் பிரியாணி போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இன்றைக்கி. இதுக்கு பிரியாணிக்கு உள்ள மசாலா 1 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதாங்க. அரைப்படி பிரியாணி ரைஸுக்கு இதுக்கு தேவையான மசாலா அவ்வளோதான். தயிர் சேர்த்த பாத்திரத்துலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் பாதி லெமன் நான் எப்போதும் ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் லெமனு. அதில் குழிக்கரண்டியில் பாதி குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறாலை பொரித்து ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இந்த மசாலாலாம் அடியில் தங்கியிருக்கும். இது அடி பிடிக்கல, இது அடியில் தங்கி இருக்கும். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடும் போது அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துடும். இதில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு இதுக்கு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை சின்னதாக ஒரு 3 பட்டை போட்டிருக்கேன், சின்ன சின்ன சைஸாக. இவ்வளோ தான் பட்டை வகையெல்லாம். இவ்வளோ போட்டால் போதும். அதிகமாக நம்ம பட்டையெல்லாம் போட வேணாம். ரொம்ப வாசனை கொடுத்தாலும் அந்த பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவலாக வேறு மாதிரியாக போயிடும். இப்போ அந்த பொடிசாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 4 வெங்காயம் மொத்தம், ஒரு பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஒரு கொத்து
போட்டு நல்லா வதக்கிக்கணும். மீன் பிரியாணிக்கு, இறால் பிரியாணிக்கெலாம் கருவேப்பிலை சேர்க்கலாம். அதே மாதிரி மட்டனுக்கு, சிக்கனுக்கெல்லாம் வந்து பிரியாணிக்கு வந்து கருவேப்பிலை சேர்க்கவே கூடாதுங்க. அந்த டேஸ்ட்டே மாறிடும். புதினா மல்லி மட்டும்தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தா மாதிரி எல்லாத்தையும் வந்து கலந்து விடுங்க. அந்த மசாலாலாம் அந்த நம்ம வதக்கும் போதே அந்த கலந்து வந்துடும் அந்த மசாலா. அப்போ அதே மாதிரி புதினா மல்லி ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கொரப்பாக வந்து நம்ம தோழன் இருக்கான் இல்லையா, அவர்கிட்டயே கொடுத்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கிட்டேன். நம்ம அரைக்கிறத விட அதில் பொடி பண்ணிக்கிறதே அரைச்சா மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்ந்தா மாதிரி வதக்கி விட்டுப்போம். வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் வந்து இதில் கொடுத்துருவோம். நல்லா வதங்கின பிறகு தான் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். தக்காளி 3, இப்போ உள்ள தக்காளிலாம் நல்லா வதங்க மாட்டுது. இதை கூட நம்ம தோழன்கிட்ட கொடுத்து இதை வந்து கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து சரி ஃபுல்லாகவே போட்டுடுவோம் ஒரு நாளைக்கு. எப்போதுமே நான் வந்து கொரப்பாக அரைச்சி தான் போடுறது. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடிசாக கட் பண்ணி போட்டேன். மசாலாவும் வந்து தக்காளியில் வந்து சேர்த்துப்போம். இந்த மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், தயிர், லெமன்லாம் இதை ஒன்று சேர்ந்தா மாதிரி போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் வதங்கி வரணும். ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். உப்பு, காரம், புளிப்புலாம் இருக்கானும் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. இதில் என்ன ஸ்பெஷல்னால், ஒரு 15 பீன்ஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இவரை கட் பண்ணிவிட்டு நம்ம தலைவர்கிட்ட கொடுத்து தான் கட் பண்ணேன். நம்ம தோழன் ரொம்ப கை கொடுக்குறாரு எனக்கு. ரொம்பவும் சொல்லலாம். அதனால் வந்து தலைவர் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த பீன்ஸ் இருந்தால் போடுங்க. இப்போ பீன்ஸு சேர்த்து போட்டால் டேஸ்ட் வேறு லெவல் தான். பீன்ஸு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இறாலுக்கும் 1 டீஸ்பூன். எப்போதுமே வந்து மட்டன், சிக்கனுக்கு வந்து ஜாஸ்தியாக போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதே மாதிரி மீனுக்கும் இறாலுக்கும் வந்து நண்டில் கூட இப்போ பிரியாணி செய்கிறாங்க. அதுக்கெலாம் வந்து மீன், இறாலுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. எல்லாத்தையும் வந்து வதக்கி விடுங்க. இந்த தக்காளி தான் வதங்க மாட்டேங்கிறாங்க, அதை வதக்கிடுவோம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்தது வந்து ரெடி பண்ணிவிடுவோம். நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இறாலையும் இதில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இறால் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் ஹையில் வைக்கணும் ஃபஸ்ட்டு செய்யும் போது. அடுத்தது வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் வந்து இது அடி கனமான பாத்திரமாக இருந்தாலும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறது அல்லது மீடியமாக வச்சுக்கிறது நல்லது. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி வந்து விட்டுக்கங்க. இறாலில் வந்து கொஞ்சம் மசாலா தங்கியிருக்கும். எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கலந்து விட்டுக்கங்க. இப்போ ரைஸ் எடுத்திருக்கேன், அரைப்படி அளவுக்கு பிரியாணி அரிசி. அதில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொஞ்சம் கொடுத்து 10 நிமிஷம் வந்து அதை ரெஸ்ட் எடுக்க விட்டுடுவோம். எப்போதுமே பிரியாணி செய்கிறது தான். ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு இறாலில் சேர்க்கணும். இப்போ தண்ணி வந்து அரைப்படி அளவுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். இதே போல் ஒரு முறை செய்து கொடுங்க வீட்டில். மீண்டும் வந்து கேட்டு இதே போல் இறால் பிரியாணி செய்து கொடுமா அப்படின்னு சொல்லி மீண்டும் வீட்டில் உள்ள பசங்க வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. சொன்னால் புரியாது, ருசித்தால் தான் புரியும். நல்லா கொதி வந்துட்டாங்க. இதில் வந்து ரைஸை இப்போ போட போகிறோம். கொதி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ரைஸை வந்து இதில் போட்டுடுவோம். ரைஸை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். பார்க்கும் போதே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அதுக்கு இடையில வந்து தேங்காய் வந்து நல்லா வந்து கீறிட்டு எங்கள் தோழன் எப்படி அரைச்சி கொடுக்குறாரு பாருங்க. நல்லா துருவுன மாதிரியே அரைச்சி கொடுத்துருவாரு. இதையும் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவேன். அரைக்கும் போது நமக்கு குழம்புக்கு தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து அரைச்சிப்பேன். சட்னிக்கோ குழம்புக்கோ எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு நான் வந்து எடுத்துப்பேன். ஒரு டப்பாவில் எடுத்து இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜரில் வச்சிருந்தேன். இதை தேங்காய் எப்போதுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜரில் வச்சிருந்தேன். நல்லா எப்படி தேங்காய் துருவுனா மாதிரியே வந்து அரைச்சி கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. இது நல்லா கை கொடுக்குதுங்க, அவ்வளோதான் சொல்லலாம். இதை பற்றி நிறைய புகழ்ந்துட்டேன்.
இது நல்லா எனக்கு பக்க துணையாக இருக்குது. சூப்பராக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட அரைச்சி கொடுத்துருதுன்னா பார்த்துக்குங்க. அரைச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருவேன். நல்லா அரைச்சி சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுது, அவ்வளோதான். பிரியாணி நல்லா கலந்து விடுங்க இடையில. இப்போ தம்மில் போட போகிறோம். தோசைக்கல்லை வந்து அடுப்பில் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு தம்மில் வந்து போட்டு அதுக்கு மேலே ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே வைக்க வேண்டியது தான். ஒரு 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணு. என்னோடய கிச்சனை பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த லைட்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அடுப்புக்கு மேலே லைட்லாம் போட்டு ஸ்டாண்ட்லாம் இருக்குது. எப்படி இருக்குது என்னோடய கிச்சன் சொல்லுங்கள். இப்போ சூப்பராக இவங்க ரெடி ஆகிட்டாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இவங்களை பார்த்துருவோம். நம்ம பீன்ஸ் வைத்த இறாலில் வந்து பார்த்துருவோம். ஆஹா, கம கம கமன்னு வாசனை வீடே மணக்குதே, அருமையாக இருக்குது. இதை வந்து கலந்து விட்டுடுவோம். மசாலாலாம் வந்து அடியிலேருந்து வந்து நம்ம கிளறி விடுறது நல்லது. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சகருக்கு செய்தது தான். இப்பயே சாப்பிட்டுட்டு சகர் செய்திடலாமா அப்படின்லாம் இருக்குது. ஆனால் இட்லி ஊற்றிருக்கேன். என்ன சொல்கிறது, அப்படி நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் சகருக்கு தானே நம்ம செய்திருக்கோம், சகருக்கு தான் சாப்பிட்ணும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து உங்களுக்கும் காமிக்கிறேன். பிரியாணி பாருங்கள். தயிர் பச்சடியோடு இதை சாப்பிடும் போது அட 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 சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.